ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் எதை பற்றி பேசணும் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. இன்கம் டேக்ஸ், சிபிஐ, என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாமே மத்திய சர்க்கார் ஆரம்பிச்சுக்கிற பாஜக கிட்ட போயிடுச்சுன்ற ஒரு எதிர்கட்சி குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ சென்சார் கூட அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சான்ற அந்த ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்ருக்குது. இதுக்கான காரணங்கள் பல சொல்லலாம். நேற்று ரிலீஸ் ஆன கேரளா லவ் ஸ்டோரி 2, கேரளா லவ் ஸ்டோரி 1 பார்த்தோன்னா 2 வருஷங்களுக்கு முன்னாடி வந்துச்சு. சுபிட்டோ சென்னுன்ற அந்த படத்தோட டேரக்டர் கேரளாவில் பெண்கள் எல்லாம் லவ்ன்ற பேரில் சில இஸ்லாமிய இளைஞர்களால் காதல் செய்யப்பட்டு லவ் ஜிகாத் மதம் மாற்றப்பட்டு ஈரான் ஈராக்கில் சிரியாவில் விற்கப்படுற பற்றி ஒரு கதை. அது ஒரு நல்ல ஒரு படம் ஹிட்டுன்றது பாஜகவுடைய எண்ணங்கள் வெற்றி பெற்றுன்னு சொல்லலாம் மக்கள் மத்தியில். அந்தளவு ஒரு ஹிட்டு. எதிர்கட்சிகள் அந்த படத்துக்கு செம போராட்டம் பண்ணாங்க. அந்த நம்ம பார்த்துருப்போம். ஓகே, இப்போ அதே ரெண்டாவது அந்த படம் கேரளா லவ் ஸ்டோரி 2ன்னு ஒரு படம் நேற்று அந்த படத்தோட ட்ரைலர் விட்டுருக்காங்க. 3 பெண்களை பற்றி ஒரு கதை அந்த இதில் லவ் ஸ்டோரி ட்ராக் ஆகுது. இதை பார்த்தோன்னா நாராயண் சிங் என்ற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் மோஸ்ட்லி ஒரு 3 பெண் சமூக ஆர்வலர்களாக ஒரு பெண்ணை ஒரு இஸ்லாமிய லவ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் காட்டி ஒரு லுவின்டி குதிரில் வாழ்கிற மாதிரி, அதுக்கப்புறம் அவர் இது மாதிரி அவங்களை பிரச்சனை பண்ணி மதம் மாறணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயப்படுத்துகிற மாதிரி, இன்னொரு பெண்ணை சின்ன மைனரான பிள்ளைகளே லவ் பண்ணிட்டு ஒரு இஸ்லாமியரை கல்யாணம் பண்ணிட்டு போகிற மாதிரி, அதனால் அவங்க அம்மா அப்பா படுற கஷ்டம். ஸோ இதை வச்சு ஒரு 3 பெண்களை மையமாக வச்சு இந்த படம் மறுபடியும் பண்ணியிருக்கிறது மறுபடியும். ஏன்னா 27 இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிற மாதிரி பேசுகிறாங்க. இஸ்லாமியனுடைய நோன்பு நாளைக்கு தொடங்குது. இந்த நேரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு அவங்கள மேலே வன்மத்தை கொட்ட முடியுமோ அந்த அளவு வன்மத்தை கொட்டுருங்கன்னா, இதில் பார்க்குற எல்லா சீன்ஸும் ஒரு ஹிந்து பெண் கட்டாயப்படுத்தி பீஃப் மாட்டுக்கறியை சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஏன் சென்சார் போர்டு இதெல்லாம் ஒரு மதச்சாயல் கூத்ததா? ஜனநாயகம் படத்துக்கு மட்டும் ஏகப்பட்ட லொட்டு ரோஸுக்கு இந்த படத்தில் ஜனநாயகம் படத்தில் பார்த்தோன்னா இந்த மதத்தை பின்படுத்துகிற மாதிரி இருக்குது, இல்லை பயங்கர காட்சிகள் இருக்குது, அது இதுன்னு சொல்ல சென்சார் போர்டு கேரளா லவ் ஸ்டோரி 2ல் மட்டும் ஏன் சென்சார் போர்டு ஒரு பல்லைச்சமாக செயல்படணும்னு அந்த கேள்வி எழுந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ புதுசாக எதிர்கட்சிக்கு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு சென்சார் போர்டும் அவங்க கட்டுப்பாடுக்கு போயிடுச்சு. இதுதான் இப்போ போயிட்டுருக்குது. முன்னால் எந்த அளவுக்கு சிறுபான்மையினருக்கு எதிராக படம் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சென்சார் போர்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க. நாட் ஒன்லி ஹிந்தி, தமிழ் படமும் அப்படி தான் இனி வரக்கூடிய காலத்தில் வருமானது நம்ம தந்தை பெரியார் போன்ற சித்தாந்த ஒரு சிறை ஒரு படம், அதுக்கப்புறம் நம்ம மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ண என்ன படம் பைசான், இது மாதிரியான படங்கள் இனி வருமானதும் ஒரு கேள்விக்கு ஒரு சந்தேகத்துக்கான தான் தெரியுது. சினிமாக்களில் பாலிவுட்டில் பார்க்குறோன்னா நம்ம எந்த நேரம் பார்த்தோன்னா உனக்கு இஸ்லாமியில் எதிர்த்தே ஒரு கதையை நீ எடுக்கிறீங்க, உன்னால் ஒரு பட்டியலின மக்கள் படுற கஷ்டத்தை பற்றி கதை எடுக்க முடியுதான்னா கிட முடியாது. அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு படம் பாலிவுட்டில் இதுவரை எந்த ஒரு டேரக்டரும் பண்ணாலும் அதை மம்முட்டி அவர்கள் மலையாளத்தில் நடித்து பல மொழியில் டப் செய்யப்பட்டது. அதுதான் பாலிவுட்டோட ஒரு சாபை கேடுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்களும் அப்போ தான் போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம என்னென்ன இது பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இனி வரக்கூடிய படங்களும் பாலிவுட்டு என்ன சென்சார் போர்டு என்ன நினைக்கிறோம் அதுதான் இனிமேல் வரப்போதான் நமக்கு சரியாக தெரியல. இனிமேல் அப்போ தான் வருன்றது மாற்று கருத்தாக இருக்குது. முற்போக்கு சிந்தனையாளர்களுடைய கருத்து படங்கள் இயக்குனருடைய படம் இனி வருவதற்கு சாத்தியக்கூறுகள். அதுலேயும் சென்சார் போர்டு ஏகப்பட்ட லொட்ரோஸுக்கு சீன்ஸை கட் பண்ண வைக்கலாம். நம்ம பராசக்தி படம், அதுக்கப்புறம் நம்ம ஜனநாயகன் படத்தில் வர மாதிரி ஜனநாயகன் படமே ஒன்றும் ரிலீஸ் ஆகலை பாவம். ஸோ படம் என்ன ஆக போகுதுன்றதை நம்ம பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கேரளா லவ் ஸ்டோரி 2 ரிலீஸ் ஆகி இன்னும் ஸ்டாவாக என்னென்ன கலவரத்தை தூண்ட போதான்னு நமக்கு சரியாக தெரியல. ஸோ லவ் இஸ் நாட் பிளைண்டும்பாங்க. காதல் ஒருத்தர் மேலே வரலாம், மதம் ஜாதி எதுவும் பார்க்காது, அதனால தான் காதல் வரும். ஆனால் நம்ம பிள்ளைகளை பார்த்து வளர்க்கணும் நம்ம கட்டாயத்தில் இருக்கிறோம் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெறும் முத்து பிரகாஷ். பாய் பாய்.